டு விஜய் எட்வின் vlog guys. இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்கான். ஸோ தம்பி கூட நாங்கள் வந்து டிஷர்ட் எடுக்க போகிறோம். ஹே ப்ரோ, ஹே தலைவர் நம்ம மிரரை வந்து திருட்டாங்க guys. ஏய், இது ஏன்டா இன்னும் டைட் பண்ணாமல் வச்சுருக்க? எடுப்போமா? என்னடா வாங்கணும்? ஆனால் வண்டி எவ்வளோ குப்பையாக வைக்க முடியுமோ அவ்வளோ குப்பையாக இருக்குடா. மயிறு ஃப்ரண்ட்டு வந்து ஃபோர்க்கு காலி. ஆமாம், கோன் செட் மாற்றணும். தம்பி செலவு பெருசாக வைக்கும் நீ லைட்டாக விட்டனா. அடடா, குழந்த இருக்கா? ஸ்கூல் விடுற டைம் போல். சரி கைஸ், இப்போ நான் வந்து ஐயப்பக்கத்தில் இருக்கோம். ஐயப்பக்கத்தில் இருந்து கரெக்டாக அம்பத்தூர் போகிறோம். டிஷர்ட் வாங்கணுன்னா நல்லா இருந்தால் நம்மளும் வாங்குவோம். சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி க்ளவுஸ்லாம் வேர் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப தின்னாக கிடைக்கும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக வாங்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேனாக வர்றது வந்து தப்பிக்கலாம். கையில் டேட்டோலாம் வேறு அடிச்சிருங்கண்ணா. ரொம்ப வெயில் போட்டால் ஸ்கின்னு டார்க் ஷேட் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் டேட்டோ வந்து எப்படி சொல்கிறது, ஃபேடாக ஸ்டார்ட் ஆகிடும். இதான் கைஸ் நம்ம ஏரியா. அது வந்து அம்பத்தூர் லேக்கு. இங்கேருந்து நாயர் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா டிடிஎஃப் பெட் ஷாப். டிடிஎஃப் நம்ம R15 தாங்க. இதுவும் அட்வொகேட் சாமோட R15. வண்டி நல்லா தான் வச்சுருக்கான். பட் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கோன் செட்லாம் ப்ராப்ளமாக இருக்குது. சரி வாங்க, நம்ம போகிற வழியில் விளாக் பண்ணிட்டே போகலாம். பெரிய விளாகாக இருக்காது, ஜஸ்ட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் இந்த ஏரியாவில் வந்து ஒரு 25 இயர்ஸாக இருக்கேன்னா, அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஒரு மாதிரி வேறு லெவல் வளர்ச்சி. அக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. 2 பேரும் ஹெல்மெட்லாம் போட மாட்டாங்க. கீழே ஊந்துட்டா அவ்வளோதான், நம்மளை தான் சொல்லுவாங்க, ஐயோ கீழே ஊந்துட்டோம் இவனால தான் அப்படின்வாங்க. பட் அவங்க வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணி போகிறாங்களாம். வச்சிருக்கிறது ஸ்கூட்டி பெப்பு. சரி வாங்க, உங்களுக்கு vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் புது கண்டென்ட் ஏதாச்சும் ஐடியா இருந்தால் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி நானும் உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். சரி, நம்ம அங்கே போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், நம்ம அம்பத்தூர் வந்துட்டோம். நியர்பை ஐயப்பக்கத்துலேருந்து அம்பத்தூர் 10 நிமிஷமா, 5 நிமிஷம் கூட இல்லைங்க. வண்டியை முறுக்கின்னு வந்தா டிராஃபிக்காக இருக்குது. டமக் நம்ம மிரர் பாருங்கள், நைஸாக எத்தையுமா மாட்டிக்கிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம மெமரிஸாக இவன் வச்சுக்கிட்டோம். டமக் கேப்பில் விடுவோமா? கேப்பில் வண்டியில் இது வேறு சரியில்லையே. டமக் என்னோட ஃபேவரெட்டுங்க. Volkswagen Polo, tamak tamak tak.
கேரளா மாதிரிலாம் ஓட்ட மாட்டாங்க. சென்னையில் அது ஒரு மாதிரி வெறியாக ஓட்டுவோம். சரி, இதோ நம்ம அம்பத்தூர் பஜார் ரோட்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே தான் அவன் எங்கேயோ ஒரு ஃபேஷன் ஏதோ ஒரு கடை சொன்னான். எங்கடா இருக்குது கடை? ராயல் ஷூஸ். அந்த ஷூ கடை சூப்பராக இருக்கும். ராயல் ஷூஸில் அடுத்த ரைட்டா வந்துச்சு நினைக்கிறேன். எங்கடா? மென்ஸ் ஃபேஷன் டவுன் ஆமாம். சரி இருங்க, இங்கே போய் பார்ப்போம். தமக் தமக் ஸ்டாண்டு போட முடியலையே, கொஞ்சம் முன்னாடி விடுவோம். தமக் 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 தான் இந்த ஷாப் தான். சரி, ஏதாச்சும் செட் ஆகுதுன்னு பார்ப்போம். இருங்க, நான் உள்ளே போய் வ்ளாக் பண்ணுறேன். அப்போ தான் தெரியும். இல்லை, ஷாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாப்புல. பரவாயில்ல, ரிச்சு பாய் மாதிரி இருக்கேடா சாமி. குள்ளெல்லாம் போட்டு ப்ரோ. உங்கள் ஷாப் நேம் ப்ரோ? ஃபேஷன் டவுன் ப்ரோ. பாய் ப்ரோ. ஸோ கைஸ், அவனுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் போட்டாச்சு. எப்படியும் ஒரு 1500 வாங்கியிருக்க மாட்டேன். ஒரு டிஷர்ட்டு. சரி இருங்க, நம்ம ஹெல்மெட் எடுத்து. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் இருக்குது. நியூ ஃபேஷன் டவுன்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வேறு ஒரு கடைக்கு போகிறோம். நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கை அவனுக்கு வாங்கியாச்சு. செலக்ட் பண்ணி எடுத்து வரோம். இங்கே தானே அது. அப்படி போட்டால் தான்டா போவோம். இப்படிக்கா போக முடியுமா? ஒரு ரோடு இருக்கா? சில ஷாப்ஸ் அப்படி தாண்டா இருக்கும். கைஸ், நம்ம வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. அம்பத்தூர் வந்தால் இந்த ஷாப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கலெக்ஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. ப்ரைஸும் ஓகே தான். எல்லா ஷாப்பும் எந்த ப்ரைஸ் எப்படி டிசைட் பண்ணோன்னா அவங்க வச்சுருக்கிற குவாலிட்டி பொறுத்து தான். எல்லாருமே அப்படி தான். ஷூஸ் பார்க்குறியாடா? ஏன்னா எனக்கு ஷூஸ் பார்க்கணும். இந்த கடையிலையும் சூப்பராக இருக்கும்டா. நான் அன்றைக்கி வந்தேன், சும்மா வந்தேன். ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை, லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான். ஆனால் நல்லா இருந்தது. இங்கே தான் கைஸ் அம்பத்தூரோட ஒரு பெரிய சின்னமே இருக்குது. இதுதான் உங்களுக்கு டெவலப் கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டு வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. இங்கே தான் சண்டேலாம் பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ பசங்க இருப்பாங்க. இப்போ தான் எல்லா இடத்துலையும் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டி விட்டாங்களே. ஸோ இந்த கிரவுண்டில் வந்து இங்கே இருக்கிற ஊரே இங்கே தான் கிரிக்கெட் விளையாடும். அந்த மாதிரி ஒரு இடம் இது. உங்களுக்கு தெரியும், ஆஸ் யூஷுவல் யாராச்சும் இறந்துட்டா இங்கே தான் வந்து எரிப்பாங்க. சரி வாங்க, இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் அந்த ஷாப் போய்டும். அங்கே போய் நம்ம பார்ப்போம். நம்ம இந்த 2 ஷர்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். சும்மா இந்த அண்ணன் கோட்டு வந்துட்டு 2 ஷர்ட் எடுக்க வச்சுருக்காங்க.
பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது சோகம். இந்த ஆர்ட்டு சூப்பராக இருக்குது. ஏய் நல்லா இருக்குடா இது. ஏய் கடைசியாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணேன். சும்மா வந்து என்ன செலவு பண்ண வச்சுட்டாங்க. ஐஸ் சந்தோஷமாடா? அவ்வளோ இன்னைக்கு பர்ச்சேஸ் முடிந்து விட்டது. அந்த ஷாப் போலாமா? வீட்டில் பிரியாணி வாங்கி வச்சுருக்கான் தம்பி. ஸோ கைஸ் வண்டி எடுக்கலாமா? போலாமா? ஸோ கைஸ் நம்மளும் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் ஐடியா இருக்குது, நம்ம ஏதாச்சும் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் ப்ரோ, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து நான் ட்ராவல் பண்ணுற வீடியோஸ்லாம் பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி கேரளாலேருந்து சென்னைக்கு வர மாதிரி தான் பிளான் தான். நான் சென்னையில் வந்து மறுபடியும் டீமோட வந்து நான் மிங்கிள் ஆகிடுவேன். ஸோ மிங்கிள் ஆகிட்டேன்னா நாங்கள் மந்த்லி ஒரு லாங் ரைடும் அப்புறம் ஷார்ட் ரைடு ஒரு 2 ரைட் போவேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வ்ளாக் பண்ணுறேன். என் டீமையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். வண்டியில் ஃபில்ட்ரு மாற்று. என்ன ஃபில்ட்ரு? ஏர் ஃபில்ட்ரு. அதனால தான் பத்தல, அது மட்டும் மாற்று சரியாயிடும். எனக்கும் அடிக்குது அதனால தான் நான் உனக்கு முறுக்கி பார்த்தேன். ஷார்ட்டா? பாய். ஏய் நான் காசு போட்டு நான் எடுத்ததுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.